guys, 2022ல இந்தியால மட்டும் 60,577 பெண்டிங் கேசஸ் ஃபைல் ஆயிருக்கு. என்ன கேசஸ்? விக்டிம் அந்த பொண்ணு 22 வயசு. அவளுக்கு என்ன நடந்தது? அது சூசைடா இல்ல மர்டரா? இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு தான் அச்சு இப்போ இவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுத்து இந்த இடத்துல நின்றுட்டு இருக்கேன். இந்த விஷயத்தை பற்றி நான் ரொம்ப அதிகமாக ரிசர்ச் பண்ண ஆரம்பித்ததுக்கு அப்புறமா நிறைய விஷயத்தை தெரிஞ்சுக்க ஆரம்பித்தேன். இந்த விஷயத்த ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் அந்த பொண்ணுக்கு என்ன நடந்ததுன்ற கிளியரான விஷயம் உங்களுக்கு புரியும். 2022ல் 13,472 ரிஜிஸ்டர்டு கேசஸ் இருக்கு. என்ன கேசஸ் சொல்கிறேன். அதில் மட்டும் 6,450 பேர் சூசைட் பண்ணி இறந்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 ஸ்டேட்ஸ்ல உத்தரப்பிரதேஷ், பீகார், மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான் அண்ட் வெஸ்ட் பெங்கால்ல மட்டும் அக்கௌண்ட் ஃபார் நியர்லி 70% ஆஃப் ரிப்போர்ட்டட் டவுரி டெத்ஸ். யா கைஸ், வெறும் 70% 2022ல் நான் சொன்ன இந்த 5 ஊர்ல டவுரி கேட்டு கொடுமைப்படுத்துனதுனால பொண்ணுங்க இறந்தே போயிருக்காங்க. இதனால என்னாச்சு? இதெல்லாம் அந்த ஊர்ல தானே நடந்துச்சு, நம்ம தமிழ்நாட்டுல சேஃபா தானே இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லலாம். தமிழ்நாட்டுல மட்டும் மொத்தம் 220 கேசஸ் ஃபைல் ஆயிருக்கு. அதுல 29 பேர் இறந்து போயிருக்காங்க, சூசைட் பண்ணி இறந்து போயிருக்காங்க. அதெல்லாம் 2022ல தானே ஆச்சு நடந்தது. இப்போ நம்ம 2025 ரொம்ப சேஃபா இருக்குமே அப்படின்னு நீங்களாம் நினைக்கலாம், மேபி கேட்கலாம். ஆனால் உங்க எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஜூலை மந்த் அச்சோட பர்த்டே டைம்ல, என்னோட பர்த்டே முடிஞ்சு கரெக்டாக 3வது நாள் அன்னைக்கு ஒரு பொண்ணு இறந்து போறாங்க. அது இந்த தமிழ்நாடுல மொத்தமா வைரலான கேஸா இருந்தது. ஜூலை 30, 2025ல் கல்யாணம் ஆகி வெறும் 78 நாளே ஆன பொண்ணு சூசைட் பண்ணி இறந்து போறாங்க. எதுக்குன்னு தெரியுமா? வெறும் டவுரிக்காக. ஒரு காசு பணம் இவ்வளவும் பண்ண வைக்குமா ஒரு மனுஷனை? என்ன மன்னிச்சிருங்கப்பா, என்ன மன்னிச்சிருங்கப்பா. முடிஞ்சு போச்சு எல்லாமே. நான் போறேன். அம்மா முட்டை கொடுத்தா திருப்பாப்பியே, அம்மா முட்டை கொடுத்தா. தாய்க்கு அப்புறம் தாரன்னு சொல்லுவாங்க. அந்த படுபாவிக்கு அந்த மகளை பூ மாதிரி வளர்த்து அவ்வளோ நல்லா பண்ணி கொடுத்தாங்க. அந்த புள்ள அதோட ஆத்மா எப்படி சுத்துதோ, நிறைவேறாத ஆத்மா இருக்குமாமா? ஆத்மா இருக்குமா? நிறைவேறாத ஆசையில தான் சுத்திச்சது. இந்த ரிசர்ச்சை நான் இங்கதான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் எனக்கு கிடைச்சதெல்லாம் இவ்வளோ பெரிய விஷயமா இருந்தது. From Kerala, சென்னை, கோவையில், மதுரை, செல்லூரில், புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அடுத்துள்ள woman was found hanging at her home in Bengaluru. டவுரி கொடுக்கறதும் தப்பு, டவுரி வாங்குறதும் தப்புன்னு சொல்லி லீகலா சட்டமே இருந்தாலும் இன்னமும் நடந்துதான் இருக்கு. எப்போல இருந்து தெரியுமா? 1961ல இந்த சட்டம் வந்திருக்கு, ஜூலை 1 மந்த் அன்னைக்கு. இப்போ நம்ம 2025ல இருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 64 இயர்ஸா ஸ்டில் இது கண்டினியூ ஆயிட்டே தான் இருக்கு. என்ன ரீசன்? ஒருவேளை சட்டம் ஸ்ட்ராங்கா இல்லையா? ஸ்ட்ராங்கான சட்டம்னா என்ன? தண்டனை அதிகமா இருக்கணுமா? அப்படிப்பட்ட அதிகமான தண்டனை என்னவா இருக்கலாம்? மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி ஒரு யூடியூபர், ஒரு சோஷியல் மீடியால இருக்க ஒரே ஒரு பொண்ணு இதை பத்திலாம் நின்று இந்த நைட்ல இதை பத்தி பேசி இந்த மாதிரி இடத்துக்குலாம் போனதெல்லாம் மாறிடுமா? கண்டிப்பா மாறும் கைஸ், எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. யாரெல்லாம் அதை நம்புறீங்களோ, உங்களோட சப்போர்ட் இருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. பார்க்கலாம் இந்த வீடியோக்கு எவ்வளவு சப்போர்ட் இருக்கு, எத்தனை பேர் இதுக்கு அகெயின்ஸ்டா இருக்காங்க. அண்ட் நான் நம்புறேன் கண்டிப்பா இந்த வீடியோக்கு அட்லீஸ்ட் 1 லட்சம் பேராவது லைக் பண்ணுவீங்க, ஐ மீன் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு. ஹாய் ஹலோ ஹாய். அண்ட் இப்போ நான் சொல்ல போற இந்த ஃபோன் நம்பரை கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்ல இருக்க எல்லாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்க. ஏன்னா இதுதான் இந்தியாவோட அஃபீஷியலான டவுரிக்கு அகேன்ஸ்டா ரிப்போர்ட் பண்ணக்கூடிய நம்பர். யாருக்காவது உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை நடந்துட்டு இருந்ததுன்னா மறக்காம இந்த நம்பரை சேவ் பண்ணி வச்சுட்டு அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. 7827170170 அப்படின்ற நம்பரை நீங்க கால் பண்ணீங்கன்னா கவர்மெண்ட்ல இருந்து உடனடியாக உங்களுக்கு ஹெல்ப் கிடைக்கும். இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான ஹாண்டட் கண்டென்ட்ஸ் எல்லாம் நீங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம அச்சோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க, அப்பதான் நோட்டிபிகேஷன் உங்க போனுக்கு வரும். யா கைஸ், சோ இப்போ இந்த 22 வயசு பொண்ணுக்கு என்ன நடந்தது? அது சூசைடா இல்ல அது மர்டரா? இன்னமும் அந்த கேஸ் பெண்டிங்ல தான் இருக்கு. அந்த பொண்ணு கிட்ட போய் என்ன நடந்ததுன்னு கேட்டுடலாமா? வீடியோ லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி சூப்பரான டேர்லாம் கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. வாங்க போலாம். அச்சு இப்போ இங்கே நின்றுட்டு இருக்க இடத்துல இருந்து ஆக்சுவலாக நாங்கள் ஆல்ரெடி ரொம்ப தூரத்துலேருந்து உள்ளே வந்துட்டோம். இன்னமும் போய்கிட்டே தான் இருக்குது. இதுக்கப்புறம் நம்ம ஒருத்தவங்கிட்ட ஹெல்ப் கேட்கணும். ஆக்சுவலாக
இந்த வீடியோ நான் எடுக்கிறதுக்கு முக்கியமான காரணமாக இருந்தது நம்ம சப்ஸ்கிரைபர் தான். அச்சுக்கு வந்து டேரெக்டாக மெயில் பண்ணியிருந்தாங்க. நம்ம டீம் பார்த்துட்டு எனக்கு இந்த மாதிரி ஒரு மெயில் வந்திருக்குன்னு சொன்னாங்க. என்ன நடந்ததுன்னு செக் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிஞ்சது, ஒரு 22 வயசு பொண்ணு 2022 இறந்து போயிட்டாங்க சூசைட் பண்ணி. ஆனால் அது மர்டராக இருக்கும்னு அவங்களோட ஃபேமிலியில் சஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அந்த விஷயத்தை பற்றி தான் அச்சு செக் பண்ணலாம் நீங்கள் வந்தேன். அண்ட் எனக்கு இதில் ஏன் ரொம்ப அதிகமான ஆர்வம் இருந்தது அப்படின்னா, ஆக்சுவலாக வருத்தம் தான் சொல்லணும். அதுக்கப்புறம் தான் அது ஆர்வமாகி ரிசர்ச் ஆரம்பித்தேன். அந்த பொண்ணு வந்து ஸ்கூலில் லவ் பண்ணியே கல்யாணம் பண்ணியிருக்காங்க. ஸ்கூல் படிக்கும்போது காலேஜ் படிக்கும்போது ஒரே பையனை லவ் பண்ணி வீட்டில் அவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்தும் சில விஷயத்தை பற்றி பேசணும்னு நினைக்கிறேன். அது வந்து ஜாதி, அதுக்குள்ளே நம்ம போக வேணாம், ஏன்னா எனக்கு பிடிக்கல. அதையும் தாண்டி அவங்க கல்யாணம் பண்ணி டவுரி பிரச்சனையால் அந்த பொண்ணு கல்யாணம் ஆன 2 வருஷத்தில் உயிரை விட்டுருக்காங்க. 22 வயசு பொண்ணுக்கு இது நடந்திருக்கணுமா? இன்னமும் இந்த கேஸ் பெண்டிங்கில் தான் இருக்குது. அப்போ தான் நான் செக் பண்ண போகும்போது தான் எனக்கு தெரிஞ்சது 2022 மொத்தம் 60,577 கேசஸ் பெண்டிங்கில் இருக்கணும். அதில் 6,450 பேர் இறந்து போயிருக்காங்கன்னு சூசைட்னால. நாய் அழு. டார்ச் கொடு, டார்ச் கொடு, டார்ச் கொடு. இதுதான். ஏய், அது அப்படியே நிக்குது பாரு. ஏய், இது அப்படியே நிக்குது. எதுக்கு இது அழுதுச்சு? இங்க ஏதாவது இருக்கா? கை சீரியஸா என்னால நம்பவே முடியல. நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருந்ததுக்கு அப்புறமா இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னு எனக்கு தெரியல. இந்த நாய் உங்களுக்கு தெரியுதா? கேமரா தெரியுதா? என் கையெல்லாம் ஆடுது. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நாங்கள் ரொம்ப வேற உள்ளே வந்துட்டோம். ஆக்சுவலாக நான் இந்த டைமில் வந்து ஒருத்தவங்களுக்கு கால் பண்ணியிருக்கணும். அவங்களுக்கு கால் பண்ணிட்டு தான் உள்ளே வந்திருக்கணும். வெறும் கால் தான் கால் பண்ணிட்டு தான் நான் இங்கே உள்ளே வந்திருக்கேன். ஆனால் நான் வந்து நிறைய வாட்டி கால் பண்ணியும் அவர் வந்து ஒரே ஒரு மெசேஜ் பண்ணார். ரொம்ப நேரம் ஒரு 5 hours கழிச்சு இந்த மாதிரி நான் வந்து வந்துடுறேன்னு சொல்லி. ஆக்சுவலாக நாங்கள் இந்த லொக்கேஷனுக்கு வந்து ரொம்ப முன்னாடியே வந்துருக்கணும். இப்போ டைம் வந்து கிட்டத்தட்ட 12 மணிக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக 12 மணிக்கு மேலே இருக்கும். டைம் என்ன? ஃபோன் கொடுங்க. என் ஃபோன் கொடுங்க. 1 மணி ஆகுது கைஸ். நான் எவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுத்திருக்கேன். நான் எதுக்கு இப்போ திடீர்னு இப்படி கத்துச்சு? ஏற்கனவே நடந்தது ரொம்ப டயர்டாக இருக்கு. இன்னும் எவ்வளோ தூரம் நடக்கணும் சத்தியமாக புரியவே இல்லை. அந்த நாய் ஒரு நிமிஷம் என்னை வந்து ரொம்ப பயம் போட்டுச்சு. ஃபோனே கீழே போட்டேன். ஒன்றும் இல்லை. நான் ஓகே தான். ஃபோனுக்கு ஒன்றும் ஆகல. ஓகே, எதுவும் இல்லை. ஓகே, இதெல்லாம் வச்சுக்கோங்க. ப்ளீஸ் நம்ம இங்கேருந்தே உள்ளே போயிடலாம். நான் ஒரு கால் பண்ணலான்னு நினச்சேன், ஆனால் ரொம்ப லேட் ஆகிடுச்சு. அதனால தான் கால் பண்ணாமே இருந்தேன். இங்கே தனியாக வராதிங்கன்னு நிறைய வாட்டி சொல்லியிருந்தாரு. அதையும் தாண்டி அச்சு வந்தேன். இன்னும் இது இவ்வளோ பெரிய கிரவுண்ட் இருக்குது கை, சம்மந்தமே இல்லாமல் இங்கே எதுக்கு இவ்வளோ பெரிய கிரவுண்ட்ஸ்? நான் எங்க? அது அங்கே தான் நிற்குது. அதே மாதிரி பொசிஷனில் தான் நிற்குது. தெரியுதா கேமரால? உங்களுக்கு தெரியுதா? எதுவுமே தெரியல கைஸ். யூஸ்வலா ஒரு விஷயத்த கவனிச்சிருக்கீங்களா? எப்பவுமே வந்து நாய் மேலே நம்ம ஃப்ளாஷ் அடிச்சோம்னா அது வந்து அங்கேருந்து நவுண்டு போயிடும். ஏன்னா அது கண்ணில் போய் படும் போது அதுக்கு ரொம்ப கூசம்னு நினைக்கிறேன். கண்ணு அது வந்து நவுண்டு போயிடும். இது ஏதோ ஒரு விஷயத்த நின்று பார்த்துட்டே இருந்த மாதிரி இருந்தால் அது கரெக்டாக நான் வந்து டவுரி விஷயத்த பேசும்போது அந்த பொண்ணு சூசைட் பண்ணிக்கிட்டு அந்த விஷயத்த சொல்லும் போது தான் அது ஒரு மாதிரி சஸ்பிஷியஸாக கத்துச்சு. எனக்கு என்ன நடக்குதுன்னு சத்தியமாக புரியவே இல்லை. இன்னைக்கு வேற இந்த இடமே பார்க்கவும் பயமா இருக்கு. இன்னைக்கு வேற அவர் வேற ரொம்ப ஸ்ட்ராங்கா சொன்னாரு, தனியா வேணான்னு. சப்ஸ்கிரைபரா இருந்தாரு. நான் அவர் கூடயே வந்துடலான்னு நினைச்சேன். நாங்கள் இங்கே வரத்துக்கே ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக நாங்கள் இங்கே வந்து 7 மணிக்குள்ளே வந்துடுவோம்னு நாங்கள் நினச்சோம். பட் நடுவில் வந்து சில விஷயத்தால் என்னால் டைமுக்கு வர முடியல. நான் வர வழியில் ஒரு ஆக்சிடென்ட் பார்த்தேன் கைஸ். ஒரு சின்ன பொண்ணு இறந்து போயிட்டா. அவள் ரொம்ப மைண்டை சாப்பிட்டா. அதனால தான் என்னால் வந்து டைமுக்கு வர முடியல. இங்கே பாருங்க, எவ்வளோ பெரிய மலை. இது எங்கேருந்து வந்தது? இது எந்த பேலன்ஸில் நிற்குதுன்னு கூட தெரியல. எல்லாரும் கொஞ்சம் இந்த பக்கம் வந்துருங்க. எப்பா, ஐயோ, எனக்கு கால் வலி வேற இன்னும் போகவே இல்லை கைஸ். ஆக்சுவலாக எனக்கு 1 வாரமாக ஜுரம். ஆக்சுவலாக கிட்டத்தட்ட 10 நாளாக ஜுரம். எனக்கு கால் ரொம்ப வலிக்குது.
என் கால்லாம் வலிக்குது, என்னால முடியல, எனக்கு வயிறு வர வலிக்குது. இந்த இடமே பார்க்க நாயெல்லாம் குலைக்குது. இவ்வளவு நேரம் எந்த நாயுமே குலைக்கவே இல்லை. வயசுதான் சீரியஸா ரொம்ப ரிஸ்க் எடுக்கிறேன்னு நினைக்கிறேன். பயமா இருக்கு ஆக்சுவலா. இந்த இடம்லாம் பாருங்களேன், வெறும் பாறை தான் இருக்கு, மரம். எந்த பக்கம் போகணும்னு கூட எனக்கு தெரியல. இங்க எல்லாம் பெரிய பெரிய மலை தான் இருக்கு. நான் ஏன் குலைக்காம, நான் ஆக்சுவலா இந்த இடத்துக்கிட்ட ஏதோ ஒரு விஷயத்த பார்த்தேன். ஒயிட்டா இருந்தது. நான் லைட் அடிச்சு பார்க்கும்போது அந்த ஒயிட் கலர் தான் பார்த்தேன். ஆனா அந்த அளவுக்கு அப்படி இல்லை. அது உண்மையாவே ஒரு வேற சொல்ல தெரியல. அங்க ஏதோ ஒரு உருவம் அந்த மாதிரி இருந்தது. எனக்கு சத்தியமா கால்லாம் வலிக்குது, முடியல. ஏதோ சத்தம் கேட்டுச்சு. இந்த பக்கம் தான் சத்தம் கேட்டுச்சு, என்னன்னு தெரியல. பார்த்து வாங்க, முள் இருக்கு, பார்த்து வாங்க. கீழேயும் ரொம்ப பார்த்து வாங்க, கீழே பார்த்து வாங்க. பாட்டில் கிளாஸஸ்லாம் நான் அங்கேயே பார்த்தேன். அப்பா, இங்க வெறும் காடு தான், ஃபுல்லா மரம். அண்ட் இந்த சைடு ஃபுல்லா மலை. எவ்வளோ பெரிய மலை இருக்கு பாருங்க. அப்பா, அவங்க சூசைட் பண்ண இப்படிப்பட்ட இடத்தையா சூஸ் பண்ணியிருக்காங்க. என்னால முடியல கை, சீரியஸா. அப்பா, எல்லா இடமும் சுத்தி மலை. நான் ஒருவேளை இங்க இருந்து மாட்டிக்கிட்டு கட்டினா கூட என்னை காப்பாத்த கூட யாருமே வருவாங்களான்னு தெரியல. எங்க 3 பேர் தவிர இங்க வேற யாருமே இருந்த மாதிரி இல்லை. எங்க 3 பேருக்கும் ஏதாவது நாங்க சேஃபா போயிடணும். இதே சவுண்ட் தான் ஆக்சுவலா எனக்குமே அங்க கேட்டுச்சு. இந்த சவுண்ட் கேட்டா நான் அங்கிருந்து இந்த ரூட் எடுத்தே வந்தேன். இது என்ன சவுண்ட்ல எனக்கு தெரியல வயசு. இன்னும் கொஞ்சம் ஃப்ரண்ட்ல போய் பார்க்கலாம். நான் எதுக்கு டார்ச்சை மறைச்சேன்னா, ஏன்னா இங்க நாங்க 3 பேர் மட்டும் இருக்கோம். வேற ஆளுங்க இருந்தாங்கன்னா ரொம்ப ரிஸ்க் ஆயிடும். அதனால தான் நான் இப்போ டார்ச்சை மறைச்சேன். நீங்க யாராவது இருக்கீங்களா? நீங்க யாராவது இருக்கீங்களா? பாட்டியும் சத்தத்தை கேட்டேன். நான் சத்தியமா ரொம்ப கிளியரா கேட்டேன். அது ஒரு மாதிரி என்ன சவுண்டுன்னு சொல்ல தெரியல. அதே மாதிரி அந்த பக்கத்துல நாய் குலைக்குது, அந்த குலைச்சிச்சு. ஏதோ ஒரு வண்டியோட சவுண்ட் தான். கொஞ்சம் கிட்ட போய் பார்க்கலாமா? இங்க யாராவது இருக்கீங்களா? கைஸ், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இங்க யாராவது இருக்கீங்களா? இங்க பாரு, இவ்வளவு பெரிய மலைக்கு மேல ஒரே ஒரு மரம். இந்த ஒயிட் கலர் இதே மாதிரி தான் நான் அங்க பார்த்தேன். இங்க யாராவது இருக்கீங்களா? பாலோட சவுண்ட். இது ஏதோ பட்டாசு வெடிச்சது. கைஸ், இந்த மரத்தோட நிழல பார்க்கவே பயங்கரமா இருக்கு. இந்த ஃபுல் மூன் வேற, இது ரொம்ப பயங்கரமா இருக்கு. ஆக்சுவலா இந்த ஸ்பாட்ல இவ்வளவு தூரம் தள்ளி வந்து நாங்க இங்க யாராவது இருக்கீங்களா? இங்க என்ன சுத்தி யாராவது இருக்கீங்களா? இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்கிட்ட ஏதாவது பேச விருப்பமா இருந்தா பேசுங்க ப்ளீஸ். கரெக்டா 2 வருஷத்துக்கு முன்னாடி இங்க ஒருத்தவங்க தூக்கு போட்டு சூசைட் பண்ணி இறந்துட்டாங்க. இங்க ஒரு ஆத்மா இருக்கு. அண்ட் நீங்க ஊர்ல இருக்க நிறைய பேரை வந்து ஹார்ம் பண்ணிருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன். நீங்க இங்க இருக்கீங்களா?
யாராவது இருக்கீங்களா? ஆக்சுவலா இந்த இடத்துக்கிட்ட தான் எனக்கு ஏதோ சவுண்ட் கேட்ட மாதிரி இருந்தது. இந்த இடத்துக்கிட்ட ஆனால் வந்து செக் பண்ணி பார்த்தா எந்த சவுண்டும் இல்லை. பேர்ட் சவுண்டும் நாய் குலைக்கிற சத்தமும் நல்லா கேட்குது. அந்த ஒரு வாட்டி மட்டும் தூரத்தில் ஒரு வண்டி சவுண்ட் கேட்டுச்சு. அதை தாண்டி இங்கே எந்த சத்தமும் இல்லை. ஆனால் நாங்கள் அங்கேருந்து இவ்வளோ தூரம் வர வரைக்கும் 2 வாட்டி நான் அதே சத்தத்தை கேட்டேன். ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. ஒருவேளை நீங்கள் என்கிட்ட பேச விருப்பப்படலையா? சுற்றி வெறும் பேர்ட் சவுண்டும் ஏதோ அன்னோன் சவுண்ட்ஸும் மட்டும் கேட்டுகிட்டே இருக்கு. செம்ம அமைதி, ஒரு மாதிரி மயான அமைதி. நடு காட்டில் வந்து தனியாக மாட்டிக்கிட்ட ஒரு ஃபீல் இருக்குது. என் கூட 2 பேர் இருக்காங்க. இருந்தாலும் என்னால் இந்த பயத்தை எக்ஸ்பிளைனே பண்ண முடியல. இத்தனை வீடியோஸில் இந்த மாதிரி ஒரு பயத்தை நான் எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கு இந்த மலையெல்லாம் பார்க்கும் போதும் அந்த குட்டி குட்டி பாறையை பார்க்கும் போதும் யாரோ ஒருத்தவங்க நிற்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. எனக்கு அந்த இடத்துலையும் ஃபீல் ஆச்சு. இந்த இடத்துல ரொம்ப அதிகமாக இருந்தது. ஒயிட் கலர் நான் பார்த்தேன். கைஸ் எனக்கு இதுக்கு மேலே இங்கே நிற்க வேணாம். இங்கே பாருங்கள், அந்த மரத்து கீழே இருக்க வர அந்த இதெல்லாம் எனக்கு சொல்ல தெரில. ஆக்சுவலாக இங்கே நான் மட்டும் இருக்க மாதிரி ஃபீல் ஆகுதுன்னு சொன்னேன். தனியாக கூட 2 பேர் இருக்கும்போது ஆக்சுவலாக அந்த மாதிரி சொல்கிறத விட கரெக்டாக சொல்லணும்னா எங்கள் 3 பேர் தவறையும் இங்கே வேறு ஏதோ இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அது ரொம்ப அதிகமாக இருக்குது. இவ்வளோ பெரிய இடத்துக்கு தனியாக வந்து இவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுத்து வெறும் நைட்டில் வந்து இப்படிப்பட்ட இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணவே இவ்வளோ பயமாக இருக்குன்னா, அங்கே இறந்து போன அந்த பொண்ணுக்கு அந்த மூமெண்ட் எப்படி இருந்திருக்கும்? இந்த மாதிரி எத்தனை பேர் இறந்துக்கிட்டு இருக்காங்க எனக்கு புரியவே இல்லை. கைஸ் எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஒரு இடத்துல வந்து லாஸ்ட் ஆயிட்டோம். நான் ஏதோ பார்த்தேன். நான் ஏதோ ஒரு விஷயத்த பார்த்தேன். ஒயிட் ஏதோ ஒரு விஷயத்த பார்த்தேன். இதே மாதிரி விஷயத்த தான் நான் அந்த ஃப்ரெண்ட்லயும் பார்த்தேன். எனக்கு ரொம்ப பதட்டமாவும் பயமாவும் இருக்கு. இப்ப அங்க போலாமா கூட எனக்கு தெரியல. கைஸ் நான் இங்க ஏதோ ஒரு விஷயத்த பார்த்தேன். கீழே பார்த்தோம். இங்க யாராவது இருக்கீங்களா? நான் இங்க ஏதோ ஒரு விஷயத்த பார்த்தேன். இங்க யாராவது இருக்கீங்களா? கேமரா தெரிஞ்சுதா? இங்க இருக்கீங்கண்ணா, உங்ககிட்ட நான் பேசலாமா? சத்தியமா இதே மாதிரி தான் அங்கேயே பார்த்தேன். ஆனா ஒரு செகண்ட்ல எனக்கு ஃபிளாஷ்லேயே வந்துச்சு. நான் பார்த்து ஒரு மாதிரி பதட்டமாயிட்டு தான் அங்கேருந்து நவுந்தே வந்தேன். ஆக்சுவலா ஒருவேளை இங்க யாராவது இருந்தீங்கன்னா நீங்க எங்ககிட்ட ஏதாவது கன்வே பண்ண ட்ரை பண்றீங்களா? கிட்ட போறீங்க. இங்க யாராவது இருக்கீங்களா? அழுகுற சத்தம் கேக்குது. ஏதோ கைஸ் ஆக்சுவலா இங்க ஏதோ சவுண்ட் கேக்குதுன்னு நினைக்கிறேன். இங்க யாராவது இருக்கீங்களா? இங்க போயில இங்க வாங்க. என் கூட இருங்க. இந்த சைடு வந்து சவுண்ட் கேக்குது. இங்க இருந்து போயிடலாம். எனக்கு எதுக்கு இந்த மாதிரி நாய் குலைக்கிற சத்தம் கேக்குதா? கைஸ் நாய் குலைக்கிற சத்தம் முன்னாடி எனக்கு இந்த இடத்துல தான் அந்த விஷயம் தெரிஞ்சுது.